أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا يملك الذين يدعون من دونه الشفاعة إلا من شهد بالحق وهم يعلمون. ولئن سألتهم من خلقهم ليقولن الله فأنى يؤفكون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம். 81வது வசனம் முதல் 89வது வசனம் வரைக்கும் உள்ள தர்ஜுமாவை 2 நாட்களுக்கு முன்னால் பார்த்துவிட்டு பின்பு 81, 82வது வசனங்களுடைய விளக்கத்தை நேற்றைய முன்தினமும் 83வது வசனம் முதல் 85வது வசனம் வரைக்கும் உள்ள விளக்கத்தை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இப்போது 86 முதல் 89 வரை உள்ள இந்த 4 வசனங்களுடைய பொருள், அல்லாஹு தஆலா குறைஷி மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கிறார்கள். அவர்களுக்கு பதிலை சொல்லிவிட்டு பின்பு மறுமை நாளை இந்த இடத்தில் நினைவுபடுத்துகின்றான். நாளை மறுமை தினத்தை மறந்துதான் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது இவர்களுடைய உள்ளத்தில் ஒருவேளை மறுமை தினம் என்று எங்களுக்கு இருந்தால் லாத்தும் உஸ்ஸாவும் மனாத்தும் எங்களை பாதுகாக்கும். எங்களுடைய சிரமமான தினம், கஷ்டமான தினம் மறுமை தினம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அன்றைய தினத்தில் நாங்கள் எந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்றோமோ இந்த தெய்வங்கள் எங்களை கைவிட்டு விடாது, எங்களுக்கு அவைகள் பாதுகாப்பாக இருக்கும் என்று லாத்தையும் மனாத்தையும் உஸ்ஸாவையும் ஹுபுலையும் யகூஸையும் யஊகையும் நஸ்ரையும் இவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு பேசுகின்றார்கள். நபியே, இவர்களிடத்தில் மிக தெளிவாக சொல்லிவிடுங்கள், வலா யம்லிகுல் லதீன யதுஊன மின் தூனிஹி ஷஃபாஅ, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் எந்த சிலைகளை எல்லாம் தெய்வங்கள் என நினைத்து வணங்கி கொண்டிருந்தீர்களோ இவர்கள் நாளை மறுமை நாளையில் எந்த சிபாரிசும் செய்ய மாட்டார்கள். சிபாரிசு செய்வதற்கான தகுதியோ சிபாரிசு செய்வதற்கான அருகதையோ இந்த தெய்வங்களுக்கு கிடையாது என்பதை நீங்கள் சொல்லிவிடுங்கள். அதற்கான இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். யார் சிபாரிசு செய்வார்கள்? அல்லாஹ் தஆலா பேசுறான். சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக யார் இருப்பார்கள்? இல்லா மன் ஷஹித பில் ஹக் வஹும் யஅலமூன். மன் ஷஹித பில் ஹக், சத்தியத்திற்கு எவர்கள் இந்த உலகத்தில் சாட்சி பகர்ந்தார்களோ, சத்தியத்தை எவர்கள் சத்தியமாக அங்கீகரித்து அதற்கு சாட்சியாளர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் நாளை மறுமை நாளையில் ஷஃபாஅத் செய்வார்கள். இதில் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் சத்தியவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹக், அவர்கள் சத்தியம், அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து கொண்டு வந்த வேதம் சத்திய வேதம், இந்த தீன் சத்தியம், ஹக். இப்படி சத்தியம் என்று எதுவெல்லாம் இருக்கின்றதோ இந்த சத்தியத்திற்கு யார் இதுதான் சத்தியமானது, இதுதான் உண்மையானது என்று சாட்சி பகர்ந்தார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் சாட்சி பகர்வார்கள். ஆனால் நீங்களோ, அதாவது குறைஷிகளாகிய நீங்களோ நேர்முரணாக சத்தியத்திற்கு முரணாகத்தான் இருக்கிறீர்கள். எது சத்தியமோ அதை விட்டுவிட்டு அசத்தியத்தை பிடித்து கொண்டு தொங்குகிறீர்கள். அசத்திய பாதையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய தெய்வங்களும் சரி, நீங்களும் சரி, ஒட்டுமொத்தமாக அசத்திய கூட்டில் நின்று கொண்டு எப்படி நீங்கள் சிபாரிசு செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கேள்வி எழுப்புகின்றான். வஹும் யஅலமூன், வஹும் யஅலமூன். இந்த விஷயத்தை அவர்கள் அறிந்துத்தான் வைத்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு தெரியும். ஆனால் விடாப்பிடியாக முரண்டு பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், கேள்வியாக எழுப்புகின்றான். வலஇன் சஅல்தஹும், நபியே அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். மன் ஹலகஹும், அவர்களை யார் படைத்தது என்று அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், உறுதியிட்டு சத்தியமிட்டு மிக தெளிவாக சொல்வார்கள், அல்லாஹ் தான் எங்களை படைத்தான். யார் உங்களை படைத்தது என்று கேள்வி கேட்கும் போது அவர்களுடைய வாயில் எங்களை லாத் படைத்தது, எங்களை உஸ்ஸா படைத்தது, எங்களை மனாத் படைத்தது என்று அவர்களுடைய வாயில் வரவே செய்யாது. அல்லாஹ் ஒருவன் தான் எங்களை படைத்தான் என்று தெளிவாக சொல்வார்கள். இதை அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான், ஃபஅன்னா யுஃபகூன்,
பின்பு எப்படி இவர்கள் திருப்பப்படுகிறார்கள், அதாவது சத்தியத்திலிருந்து அசத்தியத்தின் பக்கம் எதனால் திருப்பப்படுகிறார்கள்? இந்த கேள்வி அல்லாஹுக்கு எதனால் திருப்பப்படுகிறார்கள் என்று தெரியாமல் கேட்பதல்ல. பின்பு எந்த உலக மோகம், எந்த விஷயம் இவர்களை திருப்பிவிட்டது என்பதை அவர்கள் கவனிக்கட்டும். எல்லாம் உங்களுக்கு தெரியுது, உங்களை படைத்தவன் அல்லாஹ் தான் என்று தெரியும் போது வணக்கத்தில் மட்டும் எப்படி நீங்கள் லாத்தையும் மனாத்தையும் உஸ்ஸாவையும் கூட்டாக்குகிறீர்கள்? யார் உங்களை படைத்தானோ வணக்கமும் அவன் ஒருவனுக்கு உரியது, அவனுக்கு மட்டுமே நீங்கள் உரித்தாக்க வேண்டும். இதில் நீங்கள் எப்படி அடுத்தவர்களை கூட்டாக்குகிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தும் ஏதோ ஒரு ஷைத்தானியர், ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் திரும்பி விடுகின்றார்கள். பின்பு அல்லாஹு தஆலா பேசுகின்றான், வகீலிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள், யா ரப்பி, என் ரப்பே, இன்ன ஹாஉலாஇ கௌமுல் லா யுமினூன், இந்த சமூகம் ஈமான் கொள்ளாத சமூகமாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். இதே போன்றதொரு வசனம் சூரத்துல் ஃபுர்கானிலும் நீங்கள் பார்க்கலாம். வகால ரசூல், ரசூல் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள், இந்த சமூகம் மஹ்ஜூராவான சமூகமாக இருக்கின்றது, சத்தியத்திலிருந்து பிறந்துவிட்ட ஈமான் கொள்ளாத சமூகமாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையிட்ட அந்த வசனத்தை அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கானிலும் கூறுகின்றார். இதற்கு இரு வகையான கருத்திருக்கின்றது. உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையிட்டார்கள் என்றும், அல்லது நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களுக்காக சிபாரிசு செய்துவிட்டு இதோ நரகவாதிகளாக மாறிவிட்ட என்னுடைய சமூகம் இவர்கள் உண்மையை புறக்கணித்து விட்டார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள் என்றும் இதற்கு விளக்கம் தரப்படுகின்றது. இப்போது இந்த இடத்தில் வரக்கூடிய வகீலிஹி, அவர் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹி என்பது கீலி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தை வகீலிஹி என்பது புழக்கத்தில் நாம் வாசிக்கக்கூடிய முறை. இந்த முறைப்படித்தான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதைத்தான் இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா, இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் வகீலிஹி என்று வாசிப்பதை தேர்வு செய்திருக்கிறார்கள். வகீலிஹி என்று இப்படி வாசிக்கும் போது 85வது வசனத்தில் நேற்றைய தினம் நாம் கடைசியாக பார்த்த வஇந்தஹு இல்முஸ் ஸாஅ, மறுமை நாளை பற்றிய அறிவு என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது என்பதோடு இந்த வாவை கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தால் மறுமை நாளை பற்றிய ஞானம், அறிவு என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது. அதே போன்று வகீலிஹி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதையெல்லாம் முறையிட்டார்கள் என்பதும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது என்பது பொருள்படும். இந்த பொருளைத்தான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்களும் இமாம் முஜாஹித், இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹு அலைஹிமா இவ்விருவர்களும் தேர்வு செய்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு முறை இருக்கின்றது. பெரும்பான்மையான மிகப்பெரிய அடுத்த இமாம்கள், இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் வகீலஹு என்று வாசித்திருக்கிறார்கள். வகீலிஹி என்று இருக்கக்கூடிய இந்த வாசகத்தை வகீலஹு என்று வாசித்திருக்கிறார்கள். இதன் பொருள்படி வகீலஹு என்று வாசித்தால் இந்த வகீலஹு என்பது 81வது வசனத்தில் வரக்கூடிய, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 80வது வசனத்தில் இருக்கக்கூடிய அம் யஹ்ஸபூன அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அவர்களுடைய ரகசியம், அவர்களுடைய பரகசியம், இவை இரண்டையும் நாம் அறிய மாட்டோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா என்பதோடு சேர்க்கப்படும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே எதை முறையிட்டார்களோ அதையும் நாம் செவிமடுக்க மாட்டோம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அதாவது குறைஷி மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பற்றி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய ரகசியத்தையும் அவர்களுடைய பரகசியத்தையும் நாம் செவிமடுக்க மாட்டோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அதே போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நம்மிடத்திலே முறையிட்டார்களோ அதையும் நாம் செவிமடுக்க மாட்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக அவ்வாறில்லை.
எல்லா நபிமார்களும் எதை நம்மிடத்தில் பேசினார்களோ, கையேந்தினார்களோ, முறையிட்டார்களோ, துஆ கேட்டார்களோ, அந்த ஒவ்வொன்றையும் நாம் செவிமடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த முறையீட்டை நாம் ஏற்றிருக்கின்றோம். இந்த உலகத்திலோ அல்லது மறு உலகத்திலோ நிச்சயமாக அதற்கான பலனை நாம் கொண்டு வந்தே தீர்ப்போம் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் அடுத்த வாசகத்தில் அதைத்தான் பேசுகின்றான். ஃபஸ்ஃபஹ் அன்ஹும், அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வகுல் சலாம், அவர்களிடத்தில் நீங்கள் சலாம் சொல்லி நகர்ந்து விடுங்கள். ஃபஸௌஃப யஅலமூன், அவர்கள் மிக விரைவாக சதீவமாக அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளப் போகின்றோம், உங்களுடைய முறையீட்டை நாம் எப்படி அங்கீகரித்தோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கடைசி வசனத்தில் கூறுகின்றான். இதற்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிலுரைக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறையீட்டிற்கு பதிலளித்தான், நாளை மறுமையிலும் அவர்களுடைய முறையீட்டிற்கு பதிலளிப்பான். இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறையீட்டிற்கு பதிலளித்தது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கொண்டு சென்று பத்ர், உஹத் மற்ற போர்களின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தாலும் சஹாபாக்களுடைய கரத்தாலும் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தது. போர்களின் மூலம் அவர்களுடைய உயிரை எடுத்து பதிலடி கொடுத்தது. இது உலகத்தில் அவர்கள் புரிந்து கொண்ட நேரம். நாளை மறுமை நாளையில் எவர்கள் முற்றாக குர்ஆனையும் ஹதீஸையும் புறக்கணித்து மறுமை நாளில் ஷைத்தானுடைய பாதையில் நிற்பார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா நரகத்தை கொண்டு பதிலளிப்பான் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கடைசி வசனத்திற்கு பதிலளித்திருக்கிறார்கள். இதில் நமக்கான ஒரு உபதேசமும் மிக அழகாக இருக்கின்றது. இஸ்லாத்தின்படி நடக்கக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் நம்மை பற்றி பேசுவார்களோ, யாரெல்லாம் நம்மை பற்றி கூற்றுவார்களோ, யாரெல்லாம் நம்மை பற்றி தவறுகளாக சித்தரிப்பார்களோ, இந்த இடத்தில் பொறுமையோடு நாம் கடந்து செல்வதென்பது நமக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. இதில் கடந்து செல்வது வகுல் சலாம், சலாமோடு நீங்கள் நடந்து சென்று விடுங்கள், நகர்ந்து சென்று விடுங்கள். அவரவர்கள் என்ன நினைத்து கொண்டு எதை வெளிப்படுத்தினார்கள் என்ற அவர்களுடைய விஷயத்தை அவர்களுக்கு அல்லாஹ்வே புரிய வைப்பான். இந்த விஷயத்தை அல்லாஹ்விடம் விட்டு விடுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக அழகான வழிமுறை. இதை ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வசனத்தோடு சூரத்து ஸுஹ்ருஃபை 89வது வசனத்தோடு அல்லாஹு தஆலா முடிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக சூரா ஃபுஸ்ஸிலத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.